ஹாய் எல்லாம் வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான மாசான சீசன், பிக் பாஸ் சீசன்னாகவே வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க்கு, இந்த ஒரு வீக்லி டாஸ்க்கு வந்துட்டு அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது. டிஆர்பி ரேட்டிங்லாம் சும்மா பீச்சிக்கின்னு போகும். நிறைய விஷயங்கள் இதில் நம்மளுக்கு கிடைக்க வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறது, ஃப்ரீஸ் டாஸ்க். ஸோ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பயப்பட்டது ஆதரி, விஜய், பார்வதி, கமருதீன், அப்புறம் எஃப்ஜேக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. வியானாவும் பயந்துருப்பாங்க, பட் அவங்களும் முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளாஸஸ்லாம் நடந்திருக்கு. அதனால் அவங்கவுங்களோட ஃபேமிலி வந்து என்னென்ன வந்து எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க ரிப்ளைஸ் அப்படின்ற விஷயங்கள், அட்வைஸ் கொடுக்க போகிறாங்களா இல்லை எதிர்க்க போகிறாங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வரப்போகுது. அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து மேபி சாண்ட்ராவோட ஃபேமிலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் அப்டேட்ஸ் வருது. பட் இது வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல, பட் அந்த மாதிரி அப்டேட் வருது. இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரண பீதி, அந்த ஒரு பயம் அது வந்து ஆட்கொண்டு இருக்குது. யாருக்கு? பார்வதிக்கு இருக்குது, ஆனால் கமருதீக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ஓகே, நடுவில் நேற்று வந்து நைட்டு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த வீட்டில் வந்து சுற்றி கேமரா இருக்குது, எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகுது, டாக்குமெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே, அப்போ இவ்வளோலாம் நீ நடிச்சியா, ரிஜிஸ்டர் ஆகுது நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கியா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பார். அவர் அப்போ இவ்வளோ நாள் ஃபேக்காக இருந்தியா அப்படின்னு கேட்டிருப்பார். அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, நம்மளும் சரி இறங்கிட்டோம். அதாவது விஜய் பார்வதி முன்னாடி வந்துட்டு லவ் பண்ணும்போது நம்ம போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டோம். இப்போ தான் அவருக்கு பயம் வருது. இந்த பொண்ணு டக்குன்னு இதை ஒரு கேமுன்னு சொல்லிட்டா, இல்லை அவங்க அம்மா முன்னாடி நான் தான் லவ் பண்ண வந்தேன், இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டா, அவங்க அம்மா திரும்ப நம்ம பக்கம் திரும்பிட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குனால ஒரு மாதிரி ஒரு பீதியில் இருக்காப்புல. ஆனால் வெளியே காமிக்க மாட்டுறாரு. சரிங்களா? இப்போ இந்த பொண்ணு நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாவில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்கு. அம்மா வந்தவொடனே பேசாமல் காலில் விழுந்துற வேண்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்லெப்ட் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீஸ் டாஸ்க்கு இந்த வாரம்ல கேப்டன் வேறு நம்ம கமருதீன். ஸோ திங்கிங் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணலாம், அவங்க வரும்போது எப்படி வரவேற்பு கொடுக்கலாம், ட்ரம்ஸ் அடிக்கலாம், சாங் பாட வைக்கலாம், டான்ஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எக்கச்சக்கமாக பிளானிங்லாம் ஓடுது. அதுக்கப்புறம் நம்மால் பிடிக்கிறார் கமருதீன். விஜய் பார்வதி கையை பிடிச்சி அப்படி முத்து உன்னை எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், உன்னை வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு பயமும் இருக்குது, என்னை பற்றி நீ ஒன்றும் பயப்படவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுக்குன்னு என் மேலே பழியை மட்டும் போட்டுறாத அப்படின்ற மாதிரி வர ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாக என் மேலே பழியை போட்டுறாத. ஏன்னா அன்றைக்கி அமித் பேசும்போதும் சொல்லியிருப்பார் முக்கியமாக. ஏன்னா அன்றைக்கி சண்டை வந்ததுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் காதல் வலையில் என்னை விழ வச்சுட்டான். அவங்க நார்மலாக சொன்னது. இப்போ வந்துட்டு எப்படின்னா, நான் இப்போ ரொம்ப அழகாக, நான் என்னை விடுங்க, ஒருத்தவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணணும்னு ஆசைப்படுது, அவருக்கும் ஆசை வருது. அப்போ வந்து அந்த அந்த பையனை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணல, அந்த பொண்ணுக்கு ஆசை, அவனோட காதல் வலையில் என்னை விழ வச்சிட்டான்னா, அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அந்த அழகில் நான் மயங்கிட்டேன், அவனோட விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சி, இப்படி தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள் அவருக்கு வந்துட்டு, ஓ அப்போ நான் தான் வலையை விரித்து நீ உள்ளே வந்துட்ட இப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன் இப்படின்னு நினச்சிட்டார். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வந்து தான் போயிட்டு அப்புறமா பச்சக்குன்னு ஒட்டும் எல்லாமே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உள்ளே வந்தாங்கன்னா கமருதீனோட ஃபேமிலி எப்படி வந்து விஜய் பார்வதிக்கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி விஜய் பார்வதியோட ஃபேமிலி கமருதீன்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.